அரசியல் நாகரிகம்னா என்னன்னு ஒண்ணு இருக்கு. அரசியல் ம். நாகரிகம், தனி மனித விருப்புன்றது 2 வேற வேற. அரசியல் தளத்துல நம்ம பயணிக்கிறது, தனி மனித நாகரிகங்கிறது வேற. அத அவங்க புரிஞ்சுக்கல அவ்வளவுதான். அப்படிலாம் நம்ம திமுக எதிர்த்து சண்டை போடுறது அதிமுகவையும் தாண்டி கடந்த 5 ஆண்டுகள்ல எதிர்க்கட்சியா செயல்பட்டது நாம் தமிழர் கட்சி தான். எதிர்க்கட்சி தலைவரா செயல்பட்டது செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அந்த அளவுக்கு அந்த பேனா சிலையை வைக்க விட மாட்டேன்னு சொன்னதா இருக்கட்டும், பல விஷயங்கள் இருக்கு. அதுல தொடர்ந்து நீ வச்சானா உடப்பண்டான்னு சொல்றதா இருக்கட்டும், பல விஷயங்களை தகர்த்திருக்காங்க. திராவிட சிந்தனையவே, திமுகவையே, இல்ல அவங்களுடைய அந்த மட்டமான அரசியல், இரு கட்சிகளையுமே தகர்க்கிற மாதிரி பல நடவடிக்கைகள் நம்ம செஞ்சிருக்கோம். 150 போராட்டங்களுக்கு மேல ஒரு வருடங்கள்ல நாங்க நடத்துறோம். நாம் தமிழர் கட்சி நடத்துது. செந்தமிழ் சீமான் அவர்கள் 150 மேடைகளுக்கு மேல பேசுறாரு. அதனால ஆளுங்கட்சியை பத்தி பேசாமலே இருக்கோம், திமுகவை பத்தி செயல்பாடுகளை சொல்லாமல் இருக்கோம், ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்காம இருக்கோமா? தப்பு செய்யும் போதெல்லாம் நம்ம விமர்சிச்சிருக்கோம், தப்பு செய்யும் போதெல்லாம் அவங்களுடைய இதை எதிர்த்திருக்கோம். அது தனி மனித நாகரிகம். போய் ஒரு இறப்புல பங்கேற்று அவங்களுடைய துக்கத்துல இது பண்றதுங்கிறது தனி மனித நாகரிகம். நீங்க அப்ப என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்ப என்ன செய்யணும் அந்த நேரத்துல? இப்ப கடைசியா கூட காரைக்குடியில பிரபு அண்ணனை கூட கட்டி பிடிச்சது அப்ப என்ன தாவேக்கால காசு ஒருவேளை வாங்கியிருக்கலாம்ல. என்ன இதெல்லாம் போய் தேர்தல் அன்னைக்குமா அது ஒரு இது பண்றதுன்றது. அப்ப போய் அவங்க என்ன நினைக்கிறாங்க பார்த்துட்டு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு அங்கேயே சண்டை போட்டுக்கணும், அடிச்சுக்கணும், குத்திக்கணுங்கிற மாதிரி. அது மெச்சூரிட்டி இன்மெச்சூரிட்டி அதில் இருக்கு.